ஷெஃப்ஸுக்கு எல்லாருக்குமே சவுத் இந்தியா இருக்கிற 5 ஸ்டேட்ஸுக்கும் ஒரு ஷெஃப் ஒரு குவிஸ் காம்படிஷன், கல்வரி பேஸ்டா குவிஸ் காம்படிஷன், சாப்பாடு சமையல் இதை பேஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் வந்து இது 3rd எடிஷன் பண்ணுறோம். எவ்ரி இயர் நடக்குது. இந்த வாட்டி தான் ஹையஸ்ட் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 76 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ வி ஹேவ் மிஸ்டர் செந்தில் ஃப்ரம் அஞ்சலி நெல்லெண்ணெய், இது எம்டி சேர்மன் தேர். And we have from Ismahani Center, we have Mr. Kesan, and we have the quiz master who is the star of the event, Mr. Arvind. And சூப்பராக போயிட்டுருக்கு. 75 டீம் ஒரே நாளில் குவிஸ் காம்படிஷன் இது. இட்ஸ் அ வெரி த்ரில்லிங் மூமெண்ட் பிகாஸ் when we started off முதல்ல நம்ம ஆரம்பித்தப்போ 40 டீம் வந்தது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து 55 டீம் இருந்தது. இந்த வாட்டி வந்து 76 டீம்ஸ். we ஸ்டாப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு வாரம் முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். So that the response is overwhelming and the people are more participating. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல குவிஸ் காம்படிஷன் நடத்தும். ஸோ நாலேஜ் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் ஸ்பெஷல் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். நத்திங் லைக் தட். எவ்ரிதிங் இஸ் தேர், கையிலே எல்லாமே இருக்கு இப்போ. ஸோ நாலேஜ் நிறைய ப்ரிப்பரேஷன் டைம் நிறைய கொடுத்தோம். 3 மாதம் முன்னாடியிலேருந்து கேம்பெயின் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து சூப்பர். ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இவ்வளோ பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்மஹானி சென்டரில் நம்ம ரெண்டு ஈவெண்ட் பண்ணோம். இந்த வாட்டி வந்துட்டு இந்த ஃபார்மேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாரு மிஸ்டர் அரவிந்த் சார். யூ பி டெல்லிங் அபவுட் தி குவிஸ் என்டையர் டீடைலிங் எப்படி பிளான் பண்ணாருங்களாங்க. இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு வி நீட் மோர் டைம். ஸோ அதனால வந்துட்டு வி ஸ்டார்ட் ஆஃப் இந்த மார்னிங் இட்செல்ஃப். அக்ராஸ் பேன் இண்டியாவிலேருந்து லாஸ்ட் ஆஃப் சீனியர் ஷெஃப்ஸ், ஒரு 40-50 சீனியர் ஷெஃப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தேர் விட்னஸிங் தி என்டையர் ஈவெண்ட்டு. டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, பெங்களூர், ஹைதராபாத், எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கேரளா எல்லா ஷெஃப்ஸும் 3 நாள் முடியே வந்து எல்லாம் வெயிட் பண்ணி எல்லாமே தேரால் இன்ட்ரெஸ்டிங்லி என்ஜாயிங் திஸ் என்டையர் ஈவெண்ட்டை. எப்போ பார்த்தாலும் நான் வந்துட்டு ஷெஃப்னா வந்துட்டு ரொம்ப பார்த்தாலும் டயர்டாக இருப்போம், ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருப்போம். நாங்கள் ஆப்போசிட் டைமில் வேலை செய்வோம். நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்ன்றது எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். மிச்ச பேர் என்ஜாய் பண்ண தான் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குவிஸ் காம்படிஷன் வச்சு பீப்புள் ஆர் என்ஜாயிங் வித் நாலேஜ் ஷேரிங். ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னென்ன ரீசன் என்ன, நாலேஜ் ஷேரிங் அட் த சேம் டைம் நெட்வொர்க்கிங். மெயினாக வந்துட்டு ஒரு 200-250 ஷெஃப்ஸ் இங்கே இருக்காங்க, யங் ஷெஃப் அண்ட் சீனியர் ஷெஃப்ஸ். ஸோ வி ஆர் லிட்டரலி மோட்டிவேட்டிங் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் அவங்க கூட நாங்கள் பர்சனலாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் அ குட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹியர். மார்னிங் வந்த உடனே அவங்களுக்கு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். தென் லஞ்ச் டைம் நல்ல ஃபண்டாஸ்டிக் லஞ்ச் மெனு இருக்குது. நீங்கள் எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் குட் ஃபுட் இஸ் அவைலபிள் ஃபார் வித் அஸ். And I request Mr. Arvind to explain about how he has prepared for the quiz. எப்படி இவர் ப்ரிப்பேர் பண்ணாரு, இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எப்படி எடுத்து போறாரு, ப்ளீஸ். வணக்கம், என் பேர் அரவிந்த். ஐ எம் CEO of Exquisite. I am the quiz master. இந்த Quiz Bites 3 சீசன்ஸாக பண்ணியிருக்கோம். This is the 3rd season. இந்த தடவை கம்ப்ளீட்டாக ஒரு குவிஸ் மேரத்தான் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். லைக் யூஸ்வலாக ஒரு குவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவரில் முடிஞ்சிடும். ஒரு ப்ரிலிம்ஸ் நடக்கும், அப்புறம் ஃபைனல்ஸ் அதோட முடிஞ்சிடும். அப்படி பண்ணாமல் இந்த கம்ப்ளீட்டாக இது ஒரு 6 ஹவர்ஸ் குவிஸத்தான் மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு பஸர் பேட்டில் மாதிரி பண்ணியிருக்கோம். லைக் அரௌண்ட் 72 டீம்ஸ் பிளேட் 12 பேட்சஸ் ஆஃப் 6 டீம்ஸ் ஈச். பேட்ச் 1, பேட்ச் 2 மாதிரி 12 பேட்ச் முடிச்சு ஈச் பேட்ச்லேருந்து 3 டீமை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு ரவுண்ட் ஆடுவாங்க, ரிட்டர்ன் ரவுண்ட், கிராஸ்வேர்ட் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அது நடந்துருக்கு இப்போ பேக் எண்டில். அந்த கிராஸ்வேர்ட்லேருந்து 12 டீம்ஸ் எடுக்க போகிறோம். 12 teams will battle out in a semi-final, from which 6 will qualify for a grand final. And a grand final வந்து இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா ரவுண்டுமே ஒரு குவிசின் சம்மந்தப்பட்ட மாதிரி எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸர் பேட்டில் வந்து இந்தியன் குவிசின் சம்மந்தப்பட்டதாக எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் தட் இஸ் இப்போ நீங்கள் கிராஸ்வேர்ட் நடந்துருக்கு, அது பேன் ஏஷியன் குவிசின் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நடக்கும். தேர்ட் வந்து we have this semi-finals, we have European and Western cuisine பேஸ் பண்ணி Mediterranean has been added. Last round வந்து நான் சொல்ற மாதிரி it's a போப்புரேன்னுவாங்க. Everything is part of that. எல்லாமே இருக்கும், from Italy to spaghetti, everything is covered in that round. இது வந்து ஒரு interesting platform for all upcoming chefs to know the value of food and also the new cuisines across the world. So I wish this becomes a pan India product in the future. Thank you. Super. இதை வந்து பேன் இண்டியா, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் பண்ணி ஃபைனல்ஸ் வந்து சென்னையில் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை வந்து திங்க் பண்ணது வந்துட்டு மிஸ்டர் கேசன் சார். இட் இஸ் ஐடியா
and I think they came with the idea, then we associated with them, and it is becoming a big success. It is very level of poetry இப்போ. Can you tell something how you got this idea? இஸ்பஹானி சென்டர் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இஸ்பஹானி சென்டரில் வி ஹேட் ஒரிஜினலாக ஃபியூ எஃப்என்பி அவுட்லெட்ஸ் இருக்குது, இப்போவும் இருக்குது. அதோடைய ஒரு டெவலப்மெண்ட் ஃபுட்ஃபால்ங்கிற பேசிக் ஐடியாவில் தான் இந்த குவிஸ் பண்ணால் என்னன்னு ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணோம். திஸ் வாஸ் அவர் பிரெயின் சைல்ட். தென் கேம் அஞ்சலி, இவங்க சப்போர்ட்டோட சரி ஒரு 2 ஈவெண்ட் அங்கே பண்ணோம். சித்தாராம் கேம், ஜிஆர்டி கேம், ஷீகா கொண்டு வந்ததில் இன்னும் இது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இது வளரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இஸ்பஹானி சென்டர் இந்த வருஷம் மெட்ரோ ஒர்க் நடந்ததுனால கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது. மேபி திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபார்மேட்டை ரிஃபைன் பண்ணி இங்கேயும் இஸ்பஹானி சென்டர்லேயும் வைக்கலாம்னு பேசிகிட்டு இருக்கோம். ஐ திங்க் with everybody's participation and cooperation, this is a very grand success. Thank you very much. இந்த குவிஸ் காம்படிஷனை வந்து மெயின் ஸ்பான்சர்ஸ், ஐடி ஸ்பான்சர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் குவிஸை தாண்டி இந்த ஒரு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து செஃப்ஸ் வந்து சரி, கல்லரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கிச்சன்ஸோ மற்ற கிளாஸ் ரூம்லேயே இருக்கும். அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காகவும் ஒரு நெட்வொர்க்கிங்காகவும் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இது வந்து அமையும். இது அவங்களுக்குமே ஒரு அவுட்கமாகவும் இருக்குது. எங்களை மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லாரோடையும் ஒரு கான்ட்ராக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. புதிய விதமான யோசனைகள், புதிய விதமான குக்கிங் ஐடியாஸு ஷேர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே பரிமாறுறதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தளமாக விளைஞ்சிட்டு வருது. இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போவில் நடக்கும். அதே இது வந்து நம்ம சவுத் இந்தியா லெவலில் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையும் சரி, ஒரு செஃப்ஸ் லெவல்ல வந்து எல்லாரும் இங்கே வந்து அதே ஒரு களத்தை வந்து இந்த குவிஸ் காம்படிஷன்ஸ் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு அதுக்கு உண்டான சப்போர்ட்டாக வந்து மிஸ்டர் அரவிந்தன் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இஸ்பானி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து எங்களுடைய பங்களிப்பும் இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்ச்சியிலையும் கண்டிப்பாக இதில் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல உத்தரவாதத்தோட எனக்கு இங்கே இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். நல்ல கொஸ்டின் சார் இது. Before that, I want to tell a little bit about South India Chef Association, SICA. இதோட பிரசிடென்ட் வந்துட்டு பத்மஸ்ரீ டாக்டர் ஷெஃப் தாமு. இன்னைக்கு ஒரு இங்கே இருக்க வேண்டிய ஆள், அவர் டேட் வாங்கி தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி he got a call from ராஷ்டிரபதி பவன். He has gone to make some nice dinner there. சவுத் இந்தியன் ஃபுட்டை பற்றி அவர் ஃபுட்டு பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு போய் டெல்லி போயிருக்காரு, இன்னைக்கு போயிருக்காரு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்லி குவிஸ் ப்ரைஸ் அமௌண்ட் பற்றி சார் கேட்டார். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு 1 lakh rupees கேஷ் ப்ரைஸு வித் லாட் ஆஃப் வவுச்சர்ஸ், ஸ்டே வவுச்சர்ஸ், ரெஸ்டாரண்ட் வவுச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். செகண்ட் பிளேஸ் வந்து 75,000 rupees ஃபார் த டீம். தேர்ட் பிளேஸ் வந்து 50,000 rupees வித் ஆல் த ரிசார்ட்டு, ஹோட்டல் ஸ்டே வவுச்சர்ஸ் இதெல்லாம் சேர்த்து it will be a very big nice gift for them, because it's a tough competition where they have to qualify so many rounds. ஸோ இதை வந்து இன்னும் நிறைய பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் லாட் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் லைக் அஞ்சலி, நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நிறைய அதை இன்க்ரீஸ் பண்ணி பேன் இண்டியா லெவல் எடுத்து போகணும்னு பார்க்குறோம். ஸோ பேன் இண்டியாவில் we will do all the ஃபைனல்ஸ் வந்து சென்னையில் பண்ணணும்னு பார்க்குறோம். நாங்கள் we want to take it international. இதுதான் எங்களோட எய்ம். இன்டர்நேஷனல் டீம்ஸ் ஏஷியன் கண்ட்ரிஸ் 22 கண்ட்ரிஸ் இருக்குது, அவங்கள உள்ளே கொண்டு வரணும் நம்ம ஃபர்ஸ்ட்டு. தென் ஃபாலோட் பை இன்டர்நேஷ்னல் எல்லாரையும் கொண்டு வரணும்னு பார்க்குறோம். நாங்கள் சென்னை ஷுட் பிகம் அ ஹப் ஃபார் கல்னரி குவிஸ். அந்த சமையல் சம்மந்தப்பட்ட குவிஸ் காம்படிஷன் சென்னை ஷுட் பிகம் த ஹப். தட் இஸ் வாட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். இதோட சேர்த்து நம்ம கல்னரி சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த வருஷம் கடைசியில் சென்னை ட்ரேட் சென்டரில் பெரிய லெவலில் கல்னரி சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் அதை வந்து பார்த்து கவர் பண்ணி யூ ஷுட் மோட்டிவேட். 10 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற காம்படிஷனில் 10 ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏஷியன் ரீஜன்லேயே it will be a very biggest competition. இவ்வளோ பார்ட்டிசிபேஷன் சென்னையில் தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து you should come and witness the entire program and encourage all the listeners.